அவ்வளோ சந்தோஷமா பேசினது எல்லாமே காட்டுறாங்க. ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. திவினேஷ் இதுவரைக்கும் இவ்வளோ பாடல்கள இப்படிலாம் பாடியிருக்காரு. எவ்வளோ ஜட்ஜஸ் என்ன மாரியான கமெண்ட்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. அதெல்லாம் காட்டும்போது பார்க்க அழகா இருந்துச்சு. கண்ணீர் வந்துருச்சுங்க. ரொம்ப எமோஷனலா நெறைய இருந்துச்சு. அதே மாரி திவினேஷ பார்க்கறதுக்கு முதியோர் இல்லத்துலருந்து வந்திருந்தாங்க. அவங்க குடுக்குற ஆசீர்வாதங்கள் அப்படி இருக்கு. தாத்தா, பாட்டின்னு சொல்லி எல்லாரும் மேடைக்கு வராங்க. திவினேஷ வந்து பார்க்குறாங்க. பார்த்து எல்லாரும் திவினேஷுக்கு ஆசீர்வாதம் குடுக்குறாங்க. அவங்க கடவுள வேண்டுறதும், அவங்க திவினேஷுக்கு குடுக்குற ஆசீர்வாதமும் சூப்பரா இருக்குதுங்க. அப்படி இருக்கு அவங்க குடுக்குற ஆசீர்வாதம். இப்படிலாம் ஆசீர்வாதம் கிடைக்குமான்னு சொல்லி ஏங்குற அளவுக்கு தான் ஆசீர்வாதம் இருந்துச்சுங்க திவினேஷுக்கு. அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் குடுக்குறாங்க. கடவுள உழுந்து உழுந்து கும்பிடுறாங்க. திவினேஷ் வின் பண்ணணும், திவினேஷ் வின் பண்ணணும்னு சொல்லி, மேடையில வந்து திவினேஷ்க்கு அதான் சொல்றாங்க. "நீ வின் பண்ணணும், வின் பண்ணணும்னு" தான் சொல்றாங்க. அதேமாரி அதில கண் தெரியாத ஒரு தாத்தா இருக்காரு. அவரு பாவம் பார்க்கவே கவலையா இருக்கு. அவர் திவினேஷ கட்டி புடிச்சு முத்தம் குடுக்குறாரு. அவரு சொல்றாரு, தனக்கு கண் பார்வை தெரியாது. அதனால திவினேஷ் பாடுறத கேட்டு எவ்வளோ சந்தோஷப்பட்டுருக்கேன்னு சொல்றாருங்க. அவர் திவினேஷ கண்டதும் கட்டி புடிச்சு முத்தம் குடுக்குறாரு.